இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை அவருக்கு வாழ்த்துக்கள். 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தையை போல நம்மை உற்சாகப்படுத்த வேற எதுவுமே இல்லைங்க. எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சோர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வானத்திலிருந்து அக்கினி இறக்கின எலியாவே சோர்ந்து போயிட்டார். எல்லாவற்றிலும் முந்தி ஆண்டவருக்காக அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொன்ன பேதுரு கூட சோர்ந்து போயிட்டார். ஆனா இவங்களாம் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு ஆண்டவர் பாருங்க அவங்கள சந்தித்து பேசினார். எலியாவை ஆண்டவர் தட்டி கேட்கிறார், இங்க உனக்கு என்ன காரியம்? எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அவ்வளவுதான், உற்சாகமாயிட்டான். இந்த பேதுருவை பாருங்க, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஆண்டவர் பேசுறாரு. பேச ஆரம்பிச்சோன்னு உற்சாகம் வந்துரு. இயேசு மரித்து போனார், அவர் உயிரோடு எழுந்ததை நம்பல. எம்மாவுக்கு போயிட்டு இருந்த அந்த சீஷர்கள் அவர்களோடு கூட இயேசு நடந்து சென்று பேசிட்டே போறாரு. அவங்க உள்ள கொழுந்துட்டு எரிய ஆரம்பிச்சு. அப்ப நம்முடைய ஆத்மா உயிர் மீட்சி அடைய நமக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற ஒரு பெரிய தேவ மனிதர், கோல்டன் மவுத் பிரீச்சர், பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர்ஸ் அப்படின்னா அவருக்கு நல்ல பட்டம். அன்னைக்கே அந்த நாட்கள்லயே பிரபலமான பிரசங்கியார், நல்ல எழுப்புதல் வீரர். அவர் பிரசங்கத்தை கேட்க ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் சர்ச்சுக்கு வருவாங்க. காலையில் அவர் பேசின பிரசங்கத்தை சாயங்காலம் பிரிண்ட் அவுட் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தை முத்தா பேசுற ஒரு தேவ மனுஷன். ஆனா அவரே ஒரு நாள் ஊழியத்துக்கு போயிட்டு திரும்ப வரும்போது களைத்து சோர்ந்து டயர்ட் ஆயிட்டாங்க. ஏன் இப்படி ஒரு சோர்வு, ஏன் இப்படி ஒரு களைப்பு, ஒண்ணுமே புரியல. ஆனா திடீர்னு மின்னல் அடித்தது போல ஒரு வெளிச்சம், ஒரு சத்தம், என் கிருபை உனக்கு போதும். அந்த வார்த்தை கிடைத்த உடனே ஒரு பெரிய தைரிய உற்சாகம், அந்த களைப்பு, அசதி, சோர்வு எல்லாவற்றையும் அப்படியே நீங்கிட்டு அவருக்கு நல்லா தெரிஞ்சிட்டு இப்ப நம்மளை சுத்தி யாருமே இல்லை, வார்த்தையை சொல்றதுக்கு வேற யாரும் பக்கத்துல இல்லை. அப்ப இது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை ஒரு மின்னலை போல ஒரு வெளிச்சம், ஒரு சத்தம், என் கிருபை உனக்கு போதும். அத்தனை சோர்வு நீங்கிட்டுங்க. அவர் அந்த அனுபவத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி சொல்றாரு தெரியுமா? யோசேப்பு தானிய கடங்களை இப்ப கடற்கரை மணலை தனியா சேர்த்து வச்சிருக்கான். அதுல ஒரு சுண்டலி போய் கொஞ்சம் அந்த தானியத்தை சாப்பிட்டுட்டு, ஐயோ நான் இப்படி சாப்பிட்டுட்டேன்னா இது எல்லாம் காலி ஆயிருமேன்னு வருத்தப்பட்டா அது நியாயமா? இல்லை. ஏன்னா அங்க அது சாப்பிட்றது கொஞ்சம் தான், ஆனா இருக்கிறது திரளா இருக்கு. ஒரு பெரிய நீரோடையில நீந்திட்டு இருக்கிற மீன் அந்த தண்ணியை குடிச்சா தண்ணி வற்றிப்பேன்னு பயப்பட்டா அது நியாயமா? இல்லை. அதை போல என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லி தேவன் பேசின வார்த்தை, நான் சந்திச்ச சோர்வு, என் சரீரத்தில் இந்த களைப்பு, அசதி இதெல்லாம் மாற்றி என்னை உற்சாகப்படுத்தியேன்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்க எதிர்பார்க்க வேண்டியதெல்லாம், எனக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசணும், என்னோடு கூட அவர் பேசணும், எனக்கு நேரம் என் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல என் நிலைமையை அறிந்து ஆண்டவர் பேசணும்னு ஒரு வாஞ்ச, ஒரு தாகம் உங்களுக்கு இருந்தா போதும். வசனத்தை நீ எடுத்து பார்க்கும் போதே, அதை வாசிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் பேச ஆரம்பிச்சுடுவார். ஒரு செய்தியை தேவ மனிதர்கள் மூலமா நீங்க கேட்கும் போது அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். தேவ பிள்ளைகள், எங்கேயாவது எழுதப்பட்ட வசனங்கள் ஒட்டி இருக்கிறத நீங்க பார்ப்பீங்கன்னா அது ஏதோ ஒரு ஸ்டிக்கர் அப்படி இல்லை, ஏதோ ஒரு பேனர்ல எழுதப்பட்ட வசனம் அப்படி இல்லை, அது உங்களோடு கூட பேசும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு வசனத்திற்காக இயங்குவோம், தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருப்போம். அது நம்மை உயிர்ப்பிக்கும். பரிசுத்த பிதாவே, உம்முடைய வார்த்தை அது எவ்வளவு ஜீவன் உள்ளது என்பதை அனுபவிக்கும் கிருபை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.